மகனே, மகளே, அன்பில்லாத இடத்தில் மனித முகங்கள் பெரும் வருத்தம். உறவுகளால் விளக்கப்பட்ட நோயுற்றோர் அனாதைகளுக்கு நேசத்திரம் நீட்டிய நிலை உன் நினைவுக்கு வருகிறதா? அரசு அலுவலகங்களில் பொதுப்பணி துறைகளில் கடமையாற்றும் நீ கண்ணியத்தை குறைத்து கையூட்டுக்கு ஆசைப்பட்டு வருவோரை எழுத்தளித்து வருத்திய இரக்கமற்ற நாட்களை நினைவு கூர்ந்தாயா? சொந்தங்களை சொந்த மண்ணை விட்டுவிட்டு திசையறியாமல் திசை தேடும் அகதிகளின் ஆறுதலாக அரணாக பாதுகாப்பாக இந்த நாட்கள் உனக்கு நினைவிருக்கிறதா? வழியோரை சுமை தாங்கி வருவோரின் பாரத்தை பகிர்ந்து கொள்ளும். சீமோன் எனக்கு உதவினார், உன் உதவிகள் யாரை சென்று சேர்கிறது? பிறகு நிறைவையும் பாதுகாப்பையும் தேடியவான் அடுத்தவரின் நிறைவையும் பாதுகாப்பையும் பற்றி கவலைப்படாத நிறைகளை எடுத்து வருகிறேன். சமூக கூட்டு வாழ்வில் துன்பமும் இன்பமும் பகிரப்பட வேண்டியது என்ற உண்மை என்னுள்ள இன்று இருக்கிறது. தீவு போய் அறிந்திருக்காமல் சேவைகளை கொண்டு வாழ வருத்தார். ஆம் மகளே, உலகில் யார் முகத்தில் துயரத்தின் வேதனை தெரிந்தாலும் அவர் துயரம் துடைப்பவர்களுக்கு தெய்வீகம் பெற்றவர்கள்தான். ஆணாதிக்கமும் சமய சம்பிரதாயமும் பெண் என்பவர் அறியாமையின் அவதாரம், இயலாமையின் குணம் கொண்டவர், தன்னிலையற்றவர் என்று கூறி பெண்களுக்கு சம அந்தஸ்து, சம உரிமை, சமநிலையை மறுத்து வந்த காலத்தில் அவைகளை தாண்டி புரட்சி செய்த வெரோனிகாவின் வீரம் போற்றுதற்குரியது. உரிமை இழந்து உணர்வுகள் நசுங்கி சிதைந்த ஒரு பொருளாக பாதிக்கப்பட்ட பெண்கள் சமூகத்தின் சக்திகள் என்றும் ஆக்கத்திறன் கொண்டவர்கள் என்றும் உலகறிய செய்யும் விடுதலை பெண்ணை வக்கிர வாழ்வு ஏவாளாக மாற்றி குடும்பத்திற்குள்ளேயே ஒரு காலனி ஆதிக்கத்தை அரங்கேற்றி அதை விதி என்றும் பண்பாடு என்றும் போற்றும் கலாச்சாரத்தை தீக்குச்சிக்கு தின்ன கொடுத்த வெரோனிகா பெண்ணினத்தின் பெருமை. மகனே, மகளே, விரல்கள் உடல், உதடுகள் வீங்கி உடலே உருமாறி காட்சி தருவோருக்கு அடைக்கலமும் தந்து அன்பை பொழிந்த பூவுலக தேவதை அன்னை திரேசாவை ஒரு பெண். அவரை பிற துயர் துடைக்கும் குணம் உன்னிடம் இன்னும் ஏன் வரவில்லை? மரத்தை வெட்டுவதும் வனங்களை அழிப்பதும் எங்கள் நம்பிக்கையை அழிப்பதாகும் என்று இயற்கையை காடுகளை அழிப்போருக்கு எதிராக குரல் கொடுத்த வீரமங்கை மேதாபக்தரின் போராட்ட சிந்தனை உன்னில் இழந்துள்ளதா? காலத்துக்கு ஒவ்வாத கலாச்சாரத்தில்
போலி தெய்வீகத்தை மறுப்பதும் மாற்றி அமைப்பதும் என் கடமை. அதுவே என் லட்சியம் என்பதை உணர்கிறோம். பெண்மை போற்றப்படவும், சமத்துவ சமூகம் சுடர்விடவும், மக்கள் பெயர் துடைக்கும் மனம் பெறவும் எதை மாற்றி வடிவமைக்கிறது. தலைவன் சார்ந்து விட்டார், தாங்கிட வந்தவன் வீடு விட்டார். கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகனிலே கண்டார். வேருடன் சாய்ந்திட்டவர போல திருமகன் வீரனை பார்த்தாயா, திருமகன் வீரனை பார்த்தாயா. உங்களை பார்க்க எனக்கு கவலையா இருக்கு. திரும்பவும் கீழே எழுப்ப முடியுங்களா? மகளே, விழ வேண்டிய சமூக தீமைகள் இன்னும் கம்பீரமாக எழுந்து நிற்பதால் தான் நான் மீண்டும் விழுந்து கிடக்கிறேன். கந்தகம் காயப்படுத்தும் சிறுவர்களின் பிஞ்சு கரங்களை, கவலை உறைந்த ஏழைகளின் பசி முகங்களை, கண்ணீர் வழியும் சோகை கன்னங்களை பார்க்கும் பொழுது கவலை என்னை வாட்டுகிறது. கல்லுடைக்கும் இடங்களிலே, வீதி தொழிற்சாலைகளிலே, உணவு விடுதிகளிலே அவர்கள் படும் வேதனை என் இதயத்தை ரணமாக்குகின்றது. மகனே, மகளே, சுயநலத்திற்காக குழந்தை தொழிலை வளர்க்கும் ஈரமில்லா இதயம் கொண்ட நவீன ஏரோதுக்களாக வாழ்ந்து ஏன் என்னை இன்னும் விட வைக்கிறீர்கள்? நீதியை கட்டி காக்கும் கடமை கொண்ட சமூக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், நீதிமன்றங்கள் பல நேரங்களில் குற்றவாளிகளுக்கு துணை போவதால் உண்மை இன்னும் எழ முடியவில்லையே. தங்கள் பரங்களில் தானிய கிடங்குகளில் பத்திரப்படுத்தும் உணவு பசியால் வாடுவோருக்கு உரியது என்பதை பலர் ஏன் உணரவே இல்லை. அடுக்கி வைத்திருக்கும் அளவுக்கு அதிகமான துணிகள் ஆடையற்ற மனிதனுக்குரியது என்பதை ஏன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. கவலையோடு இருக்கும் ஏழைகள் கலங்கும் பொழுது நான் இறைவா, சுயநலம், அளவற்ற ஆசை இவற்றின் மயக்கத்தில் மனசாட்சியை மறந்து மனித மாண்பை சிறுமைப்படுத்திய நிலைக்காக வருகிறோம். சக மனிதனின் நேர்மையில், உரிமையில் எம் வாழ்வை வளப்படுத்துவது குற்றம் என்பதை உணர்கிறோம். என் உழைப்பில் உயர்வு காணவும், ஏழைகள் சுதீட்சம் பெறவும் எம்மை நெறிப்படுத்த எமக்கு அருள்தான்.
மகளே, அன்று தன் ஒரே ஆதாரமுமான மகனை இழந்த நயீம் பட்டணத்து விதவை தாய்க்கு வாழ வேறு வழியில்லை. அதனால் கலங்கிய நான் அவள் மகனுக்கு உயிர் கொடுத்தேன். இன்று வாழ்வின் ஆதாரங்களை தொலைத்து நிற்கும் பற்றி நிற்பது வேதனை தருகிறது. தேசம், தேசப்பற்று, தியாகம் என்பதை மறந்து தர்மம், நியாயம் என்பவற்றை இரண்டாம் நிலைக்கு தள்ளி போலி வாழ்விற்கு புற்றுகட்டும் மனிதநேயமற்ற வாழ்க்கை முறை குறித்து மனம் சோர்ந்து போகிறது. மகனே, மகளே, பணம் இல்லாதவன் பிணம் என்பதால் பணம் சம்பாதிக்கவே பிணமாகிறோமே ஏன் என்று என்றாவது யோசித்து பார்த்தாயா? உழைத்து உழைத்து உண்ணாமல் சேர்த்த பணத்தை உழைக்காத பிள்ளைகளுக்கு விஷமாக்கி விட்டு போகிறோமே என்று என்றாவது எண்ணி பார்த்ததுண்டா? எளிமையும் மென்மைத்தன்மையும் கொண்ட மனதில் வக்கிரம், வன்முறை, மனப்பிழர்வுகளை விதைத்து அறநெறி தவறழைக்கும் டிவி கலாச்சாரத்திற்கு தினம் தூபமிட்டு மயக்கத்தில் வாழ்வதை நீ உணர்கிறாயா? பன்னாட்டு ஆலைகளால் காற்று மாசுபடுகிறதே, ஒளி சீர்கேடு உருவாகிறதே, நிலத்தடி நீர் நஞ்சாகி போகிறதே. இந்த சீரழிவு பற்றி சிந்தித்ததுண்டா? இறைவனின் அரிய படைப்பை மனிதன் பொம்மையாய் பாவித்து தன் மனம் போல நடத்தும் முறையற்ற வாழ்வு மாற பலர் இன்னும் உறக்க அழ வேண்டும் அல்லவா? இயேசுவே, தன்னலத்தை போற்றி பிறர் நலத்தை புறந்தள்ளும் பண்பு என்னிலிருந்து வேறறுக்கப்பட வேண்டும். உலகின் அழிவுக்கு ஒரு ஆதாரமாய் எம்மை மாற்றாமல் இயற்கையையும் மானுடத்தையும் மதித்து வாழ மாற்றல் எம்மில் ஒளிர வரம் தாரும். பலமெல்லாம் குன்றிய வேளையிலே பயணத்தின் முடிவு வருகின்றது. உடலின் சோர்வதன் போகிலே ஒடுங்கியே வீழ்கின்றார் கரையிலே. கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகனிலே வந்தாயா, தூயவரான இயேசு தெய்வம், தூசியில் கிடப்பதை கண்டாயா, தூசியில் கிடப்பதை கண்டாயா. மூணாவது முறையும் விழுந்துட்டீங்க இயேசுவே, தூக்கிவிட யாருமே இல்லையா? ஆமாலே, உண்மைக்கு மட்டுமே அன்றி வேறெதற்கும் அஞ்சாத நான் புழுதிக்குள் புதைந்து கிடப்பது உண்மைதான். கொள்கையற்ற அரசியல், உழைப்பற்ற செல்வம், மனசாட்சியற்ற மகிழ்ச்சி, பண்பாடற்ற கல்வி, நெறியற்ற வாணிபம், மனிதாபிமானமற்ற அறிவியல், தியாகமற்ற வழிபாடு, இவைகளையே மனிதன் இன்று தன் வாழ்வின் வழிபாடாக மாற்றியுள்ளான். வீட்டுக்கு 2 ரேஷன் கார்டுகள் வைத்துக் கொள்ளும் சூழ்ச்சி மனசாட்சியும் மாவை திருடி ஓட்டலுக்கு விற்கும் போக்கும் இன்று சாதாரண மனிதனும் பாவத்திற்கு அஞ்சவில்லை என்பதை சொல்லவில்லையா? மகனே, மகளே, குண நலன்களை விட பண நலனே இன்று உறவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பதால் வரதட்சணையே வாழ்க்கையை அளவிடும் அளவுகோலாக மாறிவிட்டது. அன்பு, பாசம், உறவு போன்ற மெல்லிய உணர்வுகள் இதனால் அடித்து போகவில்லையா?
பதுக்கலும் கடத்தலும் வரி ஏய்ப்பும் நேர்மை நியாயத்தை ஓரம் கட்டுகிறதே. இவை யாரும் மானுடத்தை மண்ணில் சாய்த்து விட்டதே. இவைகளை தூக்கி நிறுத்தும் பொழுது நானும் எழுவேன்தானே. இறைவா, உரிமை மீறல்கள், உறவு மறுப்புகள், பொருட்களின் மோகம், எந்த வழியிலாவது பணம் சேர்க்கும் ஆசை, இவைகளால் பின்னப்பட்ட வலைக்குள் விழுந்துள்ளதால் கவலை எங்களை வாட்டுகிறது. நீதியில்லா செயல்களால் நிம்மதி இழக்கும் நிலையிலிருந்து என்னை மாற்ற வந்தார். மகளே, மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் உயிரோடு உலை வைத்து கொலை செய்யும் கொடூரம் கொடி போல படர்கிறதே. வெடிகுண்டு கலாச்சாரத்தின் அச்சம் தோற்றுவிக்கும் உடல் நடுக்கம், மண் நடுக்கம் அனைவரையும் பதற வைக்கிறதே. குடும்ப வன்முறைகள், வார்த்தை வன்முறைகள், காட்சி வன்முறைகள் பிஞ்சு குழந்தைகளோடு பெரியவர்களை பாகுபாடின்றி அவர்கள் ஆழ்மனதில் ஆறா காயத்தையும் ஆளுமை சிதைவுகளையும் விதைத்து பயத்தையும் அவநம்பிக்கையும் வளர்க்கும் பொழுது இறை மாண்பு உரிக்கப்படவில்லையா? உன் மீதும் பிற மீதும் வெறுப்பேற்றி நெஞ்சின் ஈரத்தை மாற்றி கொடூரத்தை பற்ற வைக்கின்றதே. அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த வன்முறைகள் மதிப்பீடுகளை துகிலுரித்து அதற்கு பதிலாக அடக்குமுறை ஆடைகளை உடுத்திக் கொள்வது ஒரு சமூக அவலமல்லவா? வேதனையை குறித்து வைக்க முன்வருவாயா? பன்னாட்டு கலாச்சார மோக மாயைக்குள் மயங்கி சுயத்தை இழந்து மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகி மேலை நாட்டு நாகரிகத்தை போர்த்திக் கொள்ளும் தவறை திருத்திக் கொள்ள முன்வருவாயா? இறை அரசின் மாண்பையும் மதிப்பையும் நீ உன் இரத்தமாக உயிராக என்று ஏற்பாயோ அன்று என் துகிலுரிவது நிறுத்தப்படும் தானே. இயேசுவே, பொய்முகங்களை போலி மனசாட்சி எமக்குள் ஏற்காமல் யதார்த்த வாழ்வுக்கு மதிப்பு தந்து எம்மை அடிமைப்படுத்தும் ஆணவம் பொறாமை குணங்களை மாற்றி சமூக விளிம்பில் வாழ்வோரின் சுபீட்சமாக எம்மை மாற்றும் பரமதாரும்.
மகளே, ஏழை மக்களின் நீதிக்கான நிலைப்பாடு எடுத்து உயிரோட்டமுள்ள மக்கள் மைய போராட்டத்தை முன்னெடுத்ததால் எண்ணிவிட்டார்கள். தீண்டாமையின் வேர்கள் சாதியத்திலும், சாதியின் வேர்கள் சமயத்திலும், சமயத்தின் வேர்கள் அதிகாரத்திலும் இருப்பதை எடுத்துச் சொன்னதால் என்னை சிலுவையில் அடைந்து விட்டார்கள். மனிதர்களை மதிக்காத, குடிநீர் கொடுக்காத, கோவிலுக்குள் அனுமதிக்காத மதம் அவர் சொன்னதால் என் குரலை நெரித்தார்கள். அரசர்க்கோர் நீதி, பிற மாந்தருக்கு மற்றோர் நீதி என்ற இரட்டை நிலையை தட்டி கேட்டதால் பயங்கரவாதி என்று என்னை சிலுவையோடு சேர்த்து விட்டது ஆளும் வர்க்கம். மகனே, மகளே, பழமை நோய் வர்க்க வேதம் என்னும் ஆணிகளால் பாமர மக்களை நசுக்கும் கொடுமையை குழி தோண்டி புதைக்க இதுவரை நீ என்ன செய்துள்ளாய்? பன்னாட்டு நிறுவனங்கள் பல ஏழைகளின் தோள்களில் ஏறி அவர்களின் அறியாமையை மூலதனமாக்கி முன்னேறும் இரக்கமற்ற செயலுக்கு முடிவுகட்ட உன் குரலை இன்னும் கூர்மைப்படுத்தவில்லை தானே? சரணங்கள் இன்னும் நீ ஆணி அடிக்க முன்வரவில்லை தானே? தாழ்த்த உன் தனித்தன்மையை தட்டி எழுப்ப இன்றே புறப்படும். அறத்தின் நிறமில்லா அனைத்திலும் ஆணி அடிக்க உன் கை கால்கள் துடிக்கட்டும். மாதத்தின் அகப்பட விடுதலை பற்றிய பார்வைவர அழைக்கும் இறைவா, வாயும் வயிறுமே வாழ்கின்றாமல் வரலாறு தெரியாத தற்கொலையாக நான் இருக்காமல் உன் இறையாட்சியின் இலக்கணங்களை எளிதாக்கி எவ்வளவு குறைகளை மாற்றி வாழ வரவேண்டும். இவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களின் பாவங்களை மன்னியும். என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டு தாகமாயிருக்கிறது. இது உன் மகன். இது உன் தாய். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை
என் இயேசுவைப் பார், கல்வாரி சிகரத்தில். மாற்றப்பட்ட இயேசு சிலுவையில் உயிரற்று தோன்றுகிறார். அடித்தட்டு மக்கள் தங்கள் சக்தியை மகத்தான இனம் கண்டுகொள்ள உதவிய உத்தமர் உயிர் ஆண்டவரால் பறிக்கப்பட்டுள்ளது. இறையாட்சியில் செல்வத்திற்கு இடமில்லை, சமத்துவத்திற்கும் சம அந்தஸ்துக்குமே இடம் என்று சொன்னவர் தலை சிலுவையிலே தொங்குகின்றது. நாம் செய்த உறவு மரப்பு வாழ்வால் எத்தனை பேரை சிதைக்கின்றோம், எத்தனை பேரை கொண்டு கொண்டிருக்கின்றோம். மகளே, நான் கலங்குவது என்னுடைய மகனோட மரணத்துக்காக மட்டுமல்ல. கருணையும் அன்பும் தாய்ப்பாசமும் தாய்நாட்டு பற்றும் இல்லாமல் உலகம் எத்தனையோ பேரை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டிருக்கேன். அதற்காக நான் அழுகிறேன். தாய்ப்பாலை வளர்ந்து தந்தையின் வியர்வையில் உயர்ந்து வெளிநாடுகளில் பணியாற்றி பணம் சேர்க்கும் இளைஞர்கள் இன்பம் பட்டியலிட்டு தங்கள் வாழ்வை அனுபவிக்கும் அவசரத்தால் ஆதரவற்று நிற்கும் பெற்றோரை புறக்கணிப்பது கண்டு அழுகிறேன். சாதாரண மனிதனை அறிவு ஜீவியாக்கி அவனுள் உள்ள சிறப்புகளை உன்னதத்தை வெளிக்கொணர்ந்து அன்பில் அவனை வளர்த்து சமூக கொடுமைகளை எதிர்க்கும் வலுவை மாணவரை வளர்க்கும் பொறுப்பை தேசிய கீத உணர்வோடு ஆற்ற வேண்டிய கல்வி நிறுவனங்கள் தரம் தாழ்ந்து நின்று பணம் சேர்ப்பதில் முழு கவனம் செலுத்தும்
முறையற்ற போக்கு குறித்து அழுகிறேன். பிரச்சனைகளின் பிரசவ அறைகளாக மனித மனங்கள் மாறுவதால் கோவில்களை விட நீதிமன்றங்களே அதிகமாகின்றன. சமூக கரையை சலவை செய்யும் கருப்பு உழைக்காரர்கள் தங்கள் நாவன்மையால் குற்றவாளிகளை நல்லவர்கள் என்று வழக்காடி சமூகத்தில் நீதி தேவதையின் கண்களை நிரந்தரமாக கட்டி வைப்பதைக் கண்டு அழுகிறேன். சமூகத்தின் குற்றங்கள் குறையும் போதுதான் நான் கலங்காதிருக்க முடியும். அம்மா மரியே, வியாகுல தாயே, உம் அன்பு மகனை வீட்டின் பலியாக உலக தீமைகளுக்காக மனமறந்த வேண்டும் என்று விழுந்தீர்கள். நாங்கள் வாழும் கொஞ்ச காலத்திலும் வாழ்வின் பொருளிலிருந்து அர்த்தமுள்ள தியாக வாழ்வு வாழ எம்மை வழிநடத்தும். சுமைகளை விரும்பி ஏற்றிடும் சோழனின் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. படுத்தவர்க்கு வேதனை இதனிலும் சோகத்தின் எல்லை இதுதான். கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகத்திலே மனிதனை உயிர்ப்பித்த இறைமகனோ. இயேசுவே, எங்களால் தானே நீங்க இறந்தீங்க. இனிமே நாங்க எந்த தவறு செய்ய மாட்டோம், உங்களை சாக விட மாட்டோம். இயேசுவின் சடலம் அடக்கம் செய்யப்படுகின்றது. ஒரு சமூக சீர்திருத்தவாதியின் உடல் இங்கு கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்படுகிறது. மனுமகனுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை என்று மொழிந்த இயேசு பிறந்தது ஒரு சத்திரத்தில், பணிபுரிந்தது ஏழைகள் மத்தியில். பாவிகளின் தோழமையில் வாழ்ந்த அவர் அரசியல் கைதியாக அவமானமாக அகால மரணத்தை எய்துகிறார். எல்லோரும் இன்பத்திற்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியாத பரம்பொருளாக இருந்த அவர் பொது உடைமையை பிரகடனம் செய்தவர்.
தன்னை முழுவதுமாக நொறுக்கப்பட்டவர் கையில் அளித்து தான் ஒரு தியாகியாக இங்கு தன்னை அர்ப்பணித்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார். தீமையை கட்டவிழ்த்து அநீதியை எதிர்த்தெழுகின்ற ஆர்ப்பாட்ட குரலாக ஒவ்வொருவரும் வெளித்தள வேண்டும் என்ற அந்த ஆளுமையை நமக்கு சொல்லியவர் கல்லறையில் கீழ்கொள்ளுகின்றார். புதிய சமுதாயம் அமைக்கும் புரட்சி பாதையை அவரோடு முன்வர வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார். இந்த சிலுவையின் பாதை நம்முடைய சிந்தனைகளை உசுப்பிவிடட்டும். அவருடைய ஆவேச குரல் நம்முடைய சிந்தனையை சிவக்க விடட்டும். சிலுவை ஒரு முடிவல்ல, மரணத்தோடு வாழ்வு வெற்றி அது முடிந்து போவதல்ல, அடக்கத்தோடு அடங்கி விடுவதல்ல, மாறாக புதிய வாழ்வு புதிய விடியலுக்கு நம்மை அழைப்பது. சிலுவையின் பாதையில் நம் கண்களை பதிப்போம். புதிய சமுதாயத்திற்காக சொல்லுரைப்போம். கிறிஸ்து நம்மை அழைக்கின்ற இலக்கு நோக்கி சென்று மனித நேயம் சுமந்தவர்களாக, இறை அரசின் மாண்பை எதிரொலிப்பவர்களாக, இயேசுனுடைய உயிர்ப்பை அறிவிப்பவர்களாக வாழ்வோம். அப்போதுதான் பாடுகளின் பாதை நம்முடைய பாதையாக மாறும். இயேசுவின் பயணம் நம்மில் வேறொன்று. இயேசுடைய கல்வாரியில் கால் பதித்து கல் மனங்களை கரைத்து கடமை உணர்வோடு விழிப்போடு இறையரசின் மக்களாக மாறுவோம். இறையரசை இம்மண்ணிலே கட்டி எழுப்புவோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நிலைத்த இறைவா, உலகத்துக்கு பொதுவுடைமை பிரகடனம் செய்தவரே, உமது சாவு எங்களை புது வாழ்வுக்கு வாழ அழைப்பதை உணர்கிறோம். எம் தீய உரங்களுக்கு கல்லறை கட்டிவிட்டு நன்மைக்கும் உண்மைக்கும் உறவுக்கும் உமக்கும் சாட்சிகளாக என்னை மாற்றும் அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம்